ஹாய். மார்னிங் எழுந்தோடனே டீ குடிச்சிட்டு அம்மா வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. சரி தொட்டுக்க நம்ம வந்து பன்னீர் கோர்மா அப்படின்னு நம்ம ஒரு ரெசிபி போட்டோமா நம்ம சேனலில், அதையே செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். செஞ்சிடலாமா இல்லை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பன்னீர் கோர்மா வந்து நான் பண்ணேன். மோஸ்ட்லி அம்மா தான் குக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1 2 தான் இடையில நான் பண்ணுவேன். எங்களுக்கெல்லாம் நார்மல் சப்பாத்தியாக தான் போட்டு எடுத்தோம். தம்பிக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்கா மாதிரி போட்டு எடுத்தால் எண்ணெய்லாம் தேவையில்லை, எண்ணெய் நெய் எதுவுமே இல்லாமல் சாஃப்டாக போட்டு எடுக்கலாம். அவனுக்கு மெல்றதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்கா மாதிரி போட்டு எடுத்தேன். எனக்கு கூட இது வரைக்கும் ஃபுல்கா இவ்வளோ நல்லா வந்ததில்லை. ஆனால் அவனுக்கு ட்ரை பண்ணப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், அப்படியே ஃப்ளஃபியாக சூப்பர் சாஃப்டாக வந்தது. அதில் வந்து நீல நீல ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி அவனுக்கு கட் பண்ணி கையில் கொடுத்து கொஞ்சம் நேரம் அவனாக சாப்பிட விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுல்காவை வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. பிச்சு போட்டுட்டு எங்களுக்கு வச்ச அந்த பன்னீர் கோர்மாவே லைட்டாக காரம் இல்லாமல் ஆல்ட்ரு பண்ணி, அவனுக்கு வந்து அது வந்து குடமிளகா தான், பச்சை மிளகா இல்லை, ஆல்ட்ரு பண்ணி பிசைஞ்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு அவனும் தூங்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து வாஷ் பண்ணி போட்டுடலான்னு போட்டுட்டு இருந்தேன். சிட்டுக்குருவிங்க 2 நான் ஊற்றி விட்ட தண்ணியில் வந்து விளையாண்டுட்டு இருந்தது. இந்த 11 மணிக்கு டீ குடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தேன் நடுவில். இப்போ திடீர்னு வானம் மூடம் போட்ட மாதிரி ஆகிறப்போ உடனே டீ கிரேவிங்ஸ் தான் வருது. அதனால சரி இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி போட்டு குடிக்கலான்னு போனேன். அப்புறம் ஒரு லஞ்ச் பேக் வந்து வாஷ் பண்ணி போட்டேன். தம்பி இது வந்து சிந்திருச்சு உள்ளே நான் கொண்டு போனது. இந்த லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா ரேண்டமாக நான் டிமார்ட்டில் எடுத்தேன். அப்போ எனக்கு தெரியாது இது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இப்போலாம் எங்கே போனாலும் அதான் எடுக்கிறேன். ஜிப் இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா எதையும் போட்டு அமுத்தி மூட தேவையில்லை, அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். சரி அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம், இங்கே சுங்ககேட் கிட்டேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்லரில் எடுத்தேன்ல குர்த்தி, அதுக்கு வந்து மேட்சிங் லெகிங்ஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு 2 டாப்பையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த சேல்ஸ் பொண்ணு சொன்னதுக்கப்புறம் 2 லெகிங் வாங்கினீங்கன்னா 1 ஃப்ரீ, நீங்கள் 2க்கு மட்டும் பே பண்ணால் போதும் 999, 3வது லெகிங் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஜீன் கலர் லெகிங் வந்து ஒன்று எடுத்துக்கலாம், அதுனா நம்ம வந்து எந்த டாப்புக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நல்ல வேலை அங்கே இருக்கிற அந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அக்கா இந்த கலர் நல்லா இருக்கும்க்கா, இதுக்கு இதான்க்கா சரியாக இருக்கும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணதுனால நான் டக்குன்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி எங்களுக்கு சிம்பிள் லஞ்ச் தான். அதனால தம்பிக்கு வந்து ப்ரொக்கோலி, வேக வச்ச சுண்டல், ராஜ்மாலாம் போட்டு ஒரு 1 பாட் ரைஸ் மாதிரி பண்ணி கர்ட் வச்சு கொடுத்துட்டு அவன் தூங்கி எழுந்தோடனே அக்கா வீட்டு பக்கம் ரவுண்ட்ஸ் போயிட்டு நைட் வீட்டுக்கு வந்துட்டோம்.